ஃபங்க்ஷன்ல நடந்ததெல்லாம் உனக்கு சரின்னு படுதா? நல்லபடியா நடந்துச்சுல. ஓ, எல்லார் முன்னாடி உங்க அம்மா அப்படி பேசுனது சரி, அப்படிதானே? சில மாதிரி நின்னியே பாக்கலையா? இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு சொன்னேன்ல. அவன் கிட்ட போய் பிச்சை எடு. ஐயா எனக்கு மரியாதை கொடுங்கன்னு. சி, என்ன வாழ்க்கை வாழ்றியோ என்னமோ. போய் அவன் கால்ல விழு. என்ன காதியா? இது கொண்டு குறைச்சல் இல்ல. திரௌபதியை காப்பாத்தின கிருஷ்ண மாதிரி நான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு. எல்லாம் தாண்டி நிம்மதியா சந்தோஷமா தூங்குவேன். அவ எப்பவுமே என் பக்கத்துல இருந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அப்பா மாதிரி விரல் பிடிச்சு நடக்க வைக்கணும். இந்த சந்தோஷமான தருணத்தை பங்கெடுக்க, ஷேர் பண்ண நான் வரேன் நண்பா. இவ்வளோ கோவப்படுறவங்க, கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாதவங்க உனக்கு ஒரு காயத்தை கூட ஏற்படுத்தலை பாத்தியா? உன் முகத்துல கூட பயம்தான் தெரியுது.